விருச்சிக ராசிக்கான அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா அப்படி விருச்சிக ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நினைக்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ அப்பா எங்கே பார்த்தாலும் பிரச்சனைன்னு ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ 9ஆம் இடத்துல குரு வந்து உங்கள் ராசியவே பார்க்குறாங்க. முகமே அப்படியே ஜொலிக்க போகுது. ஓகேங்களா? 18ஆம் தேதி குருங்கிற ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. ராசிக்கு 4ல் ராகு. ஸோ ராசிக்கு 4ல் ராகு இருக்கிறனால இந்த வண்டி வாகனம், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம், எஜுகேஷன் இதில் எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஒரு இடம் வாங்குறீங்க, இல்லை இடம் விற்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த டாக்குமெண்ட்ஸை 1க்கு 2 தடவை வந்து சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறதுல வந்து வில்லங்கம் ஏற்படுத்தும். சரிங்களா? அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 5ஆம் இடத்துல சனி. 5ல் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மத்தியம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை, நம்மளுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கறது, குழந்தைகள் வழியாக ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும். பட் கவலை வேண்டாம். 18ஆம் தேதி குரு வந்து அவரோட பார்வையை கொடுக்கறனால அதுவுமே நம்மளுக்கு வலுவாயிடும். சரிங்களா? ஸோ பெரிய மைனஸில் ரொம்ப நல்லா இருக்குது விருச்சிக ராசிக்கு. பார்த்திங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வராரு. 10ல் கேது இருக்கார். 10ல் கேது இருக்கிறது பெரிய மைனஸ் கிடையாது. கொஞ்சம் இந்த அரசியல் ஈடுபாடெல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் பெரிய மனிதர்களோட சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரு எஃபோர்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஓகேங்களா? 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஸோ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழிலில் லாபம் கிடைக்கிறது, புதிய முயற்சிகள். ஏன்னா அங்கே வந்து சுக்கிரனும் இருக்கார் இல்லைங்களா? ஸோ குடும்பத்தில் குதூகலம், மனைவி மூலமாக வருமானம் வர்றது, நட்பு வட்டத்திலேருந்து நம்மளுக்கு ஆதரவு கிடைக்கிறது, நம்மளோட மூத்த சகோதரம் பெரியவங்கனால நம்மளுக்கு லாபம் கிடைக்கிறது. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க நீங்கள். ஸோ 11ஆம் இடத்துல வந்து சூரியன் சுக்கிரன் ரொம்ப சிறப்பு. 12ஆம் இடத்துல செவ்வாய் புதன். ஸோ 12ல் செவ்வாய் புதன் இருக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு விரயம் அந்த மாதிரி ஏற்படும். ஓகேங்களா? விரயம் ஏற்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 12ல் இருக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்து எண்டு, அதாவது 27ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கே வராரு. ரொம்ப சிறப்பு. ஏன்னா குருவோட பார்வை வந்து செவ்வாய்க்கு இருக்குது. விருச்சிகத்தில் வந்து செவ்வாய் இருந்து குருவோட பார்வை. அப்போ ஏதாவது இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே வந்து ராசிக்கு வந்து ராசியில் வந்து செவ்வாய் சூரியன்லாம் வர்றது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டென்ஷன், பதட்டம் இதெல்லாம் ஏற்படுத்தும். பட் குருவோட பார்வை இருக்குது. அது ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. ஓகேங்களா? 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் பார்த்திங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி, அதாவது ஐப்பசி 1ஆம் தேதி ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கே செவ்வாய் இருக்கார். ஏன்னா செவ்வாய் வந்து 27ஆம் தேதி தான் நம்ம ராசிக்குள்ளே வராரு. அது வரைக்கும் அவர் 12ஆவது வீட்டில் தான் இருப்பார். ஸோ மெடிசன் சம்மந்தப்பட்டு ஏதாவது நம்மளுக்கு செலவு வரும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 18க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 27க்கு அப்புறம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ 18க்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ராசியை பார்க்குறனாலேயே உங்களுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். தேக ஆரோக்கியம் கூடும். சப்போஸ் வந்துட்டு கடன் இருந்ததுன்னா கடன் பிரச்சனை வந்து தீரும். ஸோ நினச்ச விஷயங்கள் வந்து நடக்கும். திருமணம், இப்போ குழந்தை பிறப்பு, புத்திர பாக்கியம், இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது ரொம்ப நாளாக எங்கேயாவது கோவிலுக்கெலாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த பீரியட் வந்து அது நடக்கும். சரி, இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க இதில் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போவுமே வந்து முருகன் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப நல்லது உங்களுக்கு. சஷ்டி விரதம், கிருத்திகை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு. கட்டாயம் வந்து தாமரை பூவோடு போய் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிவிடுவாங்க. அத்தனை அதிர்ஷ்டமும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா, கேட்டையில் பிறந்தவங்க கட்டாயமாக எப்போ மழை வந்தாலும் ஜாலியாக அதில் குளிங்க. மழை நீரை நிறைய பயன்படுத்துங்க. சரிங்களா? மழை நீர் வரும்போதெல்லாம் அந்த தண்ணியை சேகரித்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள், குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். மழை வந்து அப்படியே போய் அந்த மழை நீரில் அப்படியே உட்காந்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கேட்டை நட்சத்திரம் மட்டும் கிடையாது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா மழையில் நனையிறதே ஒரு மிக சிறந்த பரிகாரம். அவ்வளோ நல்லதுங்க மழையில் நனையிறது. ஸோ கட்டாயமாக முடிஞ்ச வரைக்கும் மழையில் நனைங்க. மழை நீரை சேவ் பண்ணி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அது எல்லாருமே பண்ணலாம்.
அதே மாதிரி வல்லாரைக்கீரை வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வல்லாரை வந்து அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதம். ஸோ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அங்கே வந்து குருவோட பார்வை இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சரி, கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். விருச்சிக ராசிக்கான அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா, இந்த விருச்சிக ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நினைக்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோப்பா எங்கே பார்த்தாலும் பிரச்சனைன்னு ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ 9ஆம் இடத்துல குரு வந்து உங்கள் ராசியவே பார்க்குறாங்க. முகமே அப்படியே ஜொலிக்க போகுது. ஓகேங்களா? 18ஆம் தேதி குருங்கிற ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. ராசிக்கு 4ல் ராகு. ஸோ ராசிக்கு 4ல் ராகு இருக்கிறனால இந்த வண்டி வாகனம், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம், எஜுகேஷன், இதில் எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஒரு இடம் வாங்குறீங்க, இல்லை இடம் விற்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த டாக்குமெண்ட்ஸை 1க்கு 2 தடவை வந்து சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறதுல வந்து வில்லங்கம் ஏற்படுத்தும். சரிங்களா? அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 5ஆம் இடத்துல சனி. 5ல் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மத்தியம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை, நம்மளுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கறது, குழந்தைகள் வழியாக ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும். பட் கவலை வேண்டாம். 18ஆம் தேதி குரு வந்து அவரோட பார்வையை கொடுக்குறனால அதுவுமே நம்மளுக்கு வலுவாயிடும். சரிங்களா? ஸோ பெரிய மைனஸில் ரொம்ப நல்லா இருக்குது விருச்சிக ராசிக்கு. பார்த்திங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வராரு. 10ல் கேது இருக்காரு. 10ல் கேது இருக்கிறது பெரிய மைனஸ் கிடையாது. கொஞ்சம் இந்த அரசியல் ஈடுபாடெல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் பெரிய மனிதர்களோட சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரு எஃபோர்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஓகேங்களா? 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஸோ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழிலில் லாபம் கிடைக்கிறது, புதிய முயற்சிகள். ஏன்னா அங்கே வந்து சுக்கிரனும் இருக்கார் இல்லைங்களா? ஸோ குடும்பத்தில் குதூகலம், மனைவி மூலமாக வருமானம் வர்றது, நட்பு வட்டத்திலேருந்து நம்மளுக்கு ஆதரவு கிடைக்கிறது, நம்மளோட மூத்த சகோதரம் பெரியவங்கனால நம்மளுக்கு லாபம் கிடைக்கிறது. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க நீங்கள். ஸோ 11ஆம் இடத்துல வந்து சூரியன் சுக்கிரன் ரொம்ப சிறப்பு. 12ஆம் இடத்துல செவ்வாய் புதன். ஸோ 12ல் செவ்வாய் புதன் இருக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு விரயம் அந்த மாதிரி ஏற்படும். ஓகேங்களா? விரயம் ஏற்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 12ல் இருக்கிறனால தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்து எண்டு, அதாவது 27ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கே வராரு. ரொம்ப சிறப்பு. ஏன்னா குருவோட பார்வை வந்து செவ்வாய்க்கு இருக்குது. விருச்சிகத்தில் வந்து செவ்வாய் இருந்து குருவோட பார்வை. அப்போ ஏதாவது இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே வந்து ராசிக்கு வந்து ராசியில் வந்து செவ்வாய் சூரியன்லாம் வர்றது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டென்ஷன், பதட்டம் இதெல்லாம் ஏற்படுத்தும். பட் குருவோட பார்வை இருக்குது. அது ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. ஓகேங்களா? 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் பார்த்திங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி, அதாவது ஐப்பசி 1ஆம் தேதி ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கே செவ்வாய் இருக்கார். ஏன்னா செவ்வாய் வந்து 27ஆம் தேதி தான் நம்ம ராசிக்குள்ளே வராரு. அது வரைக்கும் அவர் 12ஆவது வீட்டில் தான் இருப்பார். ஸோ மெடிசன் சம்மந்தப்பட்டு ஏதாவது நம்மளுக்கு செலவு வரும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 18க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 27க்கு அப்புறம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ 18க்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ராசியை பார்க்குறனாலேயே உங்களுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். தேக ஆரோக்கியம் கூடும். சப்போஸ் வந்துட்டு கடன் இருந்ததுன்னா கடன் பிரச்சனை வந்து தீரும். ஸோ நினச்ச விஷயங்கள் வந்து நடக்கும். திருமணம், இப்போ குழந்தை பிறப்பு, புத்திர பாக்கியம், இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது ரொம்ப நாளாக எங்கேயாவது கோவிலுக்கெலாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த பீரியட் வந்து அது நடக்கும். சரி, இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க இதில் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போவுமே வந்து முருகன் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப நல்லது உங்களுக்கு. சஷ்டி விரதம், கிருத்திகை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு. கட்டாயம் வந்து தாமரை பூவோடு போய் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிடுவாங்க. அத்தனை அதிர்ஷ்டமும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா கேட்டையில் பிறந்தவங்க கட்டாயமாக எப்போ மழை வந்தாலும் ஜாலியாக அதில் குளிங்க. மழை நீரை நிறைய பயன்படுத்துங்க. சரிங்களா? மழை நீர் வரும்போதெல்லாம் அந்த தண்ணியை சேகரித்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள்.
குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். மழை வந்து அப்படியே போய் அந்த மழை நீரில் அப்படியே உட்காந்துருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கேட்டை நட்சத்திரம் மட்டும் கிடையாது, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மழையில் நனையிறதே ஒரு மிக சிறந்த பரிகாரம். அவ்வளோ நல்லதுங்க மழையில் நனையிறது. ஸோ கட்டாயமாக முடிஞ்ச வரைக்கும் மழையில் நனைங்க. மழை நீரை சேவ் பண்ணி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அது எல்லாருமே பண்ணலாம். அதே மாதிரி வல்லாரைக்கீரை வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வல்லாரை வந்து அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதம். ஸோ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அங்கே வந்து குருவோட பார்வை இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சரி, கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும்.